இந்த மிட் நைட்ல பால் டீலாம் சாப்பிடுறது அது ஒரு வேற ஒரு ஃபீல் ஆகுது. அவன் தெரிஞ்சிச்சு, அவன் தெரிஞ்சு வர முடியாது ஆளு தெரியுமா உள்ள அந்த பாத்ரூம் இந்த பாத்ரூம் தட்டியை உள்ள சதுரி எங்க பாத்ரூம் தான் அவங்க வேற தூங்கத்துக்கு காலைல பாலக்காடு போயிட்டா கண்டு பால் இப்போ கரகர பாலுக்கு கல்லுக்கடை கேட்டா இவரை ஒரு கல்லு குடுக்குமோ அப்படின்னு போயிட்டு மாலை செய்யறோம் செய்யறோம் வீடா இந்த கடப்படை எங்க தலைவன் தானே தலைவன் பாண்டியன் இருந்தல அவனுக்கு போக்கஸ் வைக்கிற லைட் ஆகுறதுல லைட் வண்டி ஏறா கிளம்புங்களா? Let's go. என்ன கன்னி பாம்பு போய் காட்டு குரங்கு நிக்குது. இப்பதான் எழுந்து உட்கார்ந்துருக்கார்கள் அனைவரும். நம்ம காஜ் வந்து பாத்தீங்கன்னா நைட்லாம் பண் போதும்னு சொல்லிட்டு இப்ப காலையில இந்த சம்மணம் போட்டு உட்கார்ந்துக்கிறதுக்கு காரணம் ஒன்று இருக்கு. அழகை ரசிப்பதற்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார். இயற்கை அழகை இல்லை, பெண்களின் அழகை இளமை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். என்ன மோனோ? அது மோனம் இல்ல, மோனே என்ன மோனம். நம்ம கல்லுக்கடை பாரதிகள். ஹாய் கைஸ், நம்ம பாத்தீங்கன்னா கேரளாவோட பாலக்காடுக்கு ரீச் ஆயிட்டோம். வந்து இப்ப என்னன்னா எங்க திருநா இருக்காரு பாத்தீங்களா, திருப்பதி அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டரையும் நாங்க சொல்லிட்டு வரோம். டிஃபன் கடை நிறுத்துறான்ட்டு டிஃபன் கடை நிறுத்தல, இப்ப கல்லு கடை நிறுத்துறான்ற கல்லு கடையே காணோம். இப்ப அவர் இன்னொரு சம காமெடின்னு சொல்றாரு, கூகுள்ல போய் சர்ச் பண்ணுமா கல்லு கடை நியரமின்ட்டு. அதாவது பாத்தீங்கன்னா கேரளா வந்து போட்ட இடம் வேற, கல்லு குடிக்கிறதுக்காகவே ஒரு இடம் பிளான போட்டு அந்த கேன்சல் பண்ணி இங்க வந்திருக்கானுங்க. முதல்ல கல்லு கடை போயிட்டு ஒண்டர்லா போலாம். லெஃப்ட்ல பாருங்க, எல்லாருக்கும் ஒரு தரிசனம் வெள்ளை தரிசனம். இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஏமாற்றம் தான். என்னோட காமெடி ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
நான் ஒன்று பேசணும் ஒன்னே சிரிக்கணும்னு அவனுக்கு எதுக்கு அக்ரிமெண்ட். ஓஹோ நீ இப்போ சொல்லுங்க மச்சா கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏடா அதெல்லாம் ஏன் இந்த மாதிரி கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்தி போறது? பீப் போட்டா ஃபுல்லா தான் பீப் போடணும். எவ்வளவு பீப் போட முடியும் நம்மளால? தாங்கள் 4 வார்த்தைக்கு 2 வார்த்தை கெட்ட வார்த்தை நீ ஆபாச திருடா என்றால் அவர் ருட்டீன் இது கேளுங்களேன். கல்லு கடை எங்க இருக்குன்னு கேளுங்க. கல்லு அருந்துவது தவறு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, வெல்கம் டு விஜயகாந்த். ஃபர்ஸ்ட் ரைட் வாமா லெஃப்ட் வாமா. ரைட்ல போனா ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம். நேத்து நைட்டு 11 மணிக்கு சூப்பரா வந்துச்சாங்க. 2 நாளா வந்து நடக்கும். ஒரு கிளாக் போயிட்டு இருப்போம். கமான் பாய்ஸ். லெஃப்ட் தான். நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று பார்த்து அந்த ஃப்ரேம்ல போய் போட்டோ எடுக்கணும். ரொம்ப நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு முடிய மாட்டேங்குது. மைக் எடுத்து போட்டு நான் மட்டும் பேசாது, யாரா பேசணும். நீ பேசினதே கம்மன் இருந்தேன். 2 பேரும் பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. காந்திபுரத்துல இருந்து வண்டி எடுத்தோம்ல, அப்ப எடுத்தது வந்து இங்க வந்து சேர வரைக்கும் தான் நினைச்சேன். நானா எப்படா அவங்க எல்லாம் மறுபடியும் தூக்கி வீட்டுல சேர்க்கறதுன்னு நினைச்சேன். சரி ஓகே. 24 hours டிராவல்லே இருந்தோம். அதை பத்தி இல்ல என்ன ஆச்சுன்னா, நேற்று நைட்டு வந்து ஒரு சிறப்பான தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்றது நம்ம வண்டியான போயிட்டு பார்ப்போம். அந்த சம்பவத்துக்கு காரணம் நானும் சொல்லலாம், இல்ல இவருக்கும் சொல்லலாம். இவர்தான் மெயின் ரீசன் சொன்னேன். நான் நிறுத்தினேன். அந்த ஒரு சம்பவத்தினால ஒரு நைட்ல இருந்து ஒரே மனக்கசப்புகள் இருந்தாலும் இந்த இடத்த பார்த்த உடனே ட்ரெஸ் மாத்தி வந்து போட்டோ எடுக்கலாம்னு வந்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அண்ணன் போற கம்பீரத்தை பாருல, பிறவியில வந்ததுடா அதெல்லாம். இந்த வர்க்கலால பீச்லயே பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ். வாடா இந்த ஃப்ரேமை பாருங்க ஜி. எல்லாரும் சொல்லுவாங்க கோவான்னு சொல்லிட்டு, பட் கோவா அளவுக்கு இல்லைனாலும் ஓகே தான். இது பெட்டரா ஒரு மகாபலிபுரமோ பாண்டிச்சேரியோ இல்ல அவ்வளோ போக தேவையில்ல. கொஞ்சம் பெட்டரான உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸே இங்க இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நைட் டைம்ல பாத்தீங்கன்னா இங்க இன்னும் இதோட நிறைய ஆக்டிவிட்டிஸும் இதுவும் இருந்துட்டு இருக்கோம். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு பீச் வியூல தான் எல்லாருக்கும் இருக்கும். இந்த செட்டப் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா. கோவாவோட இந்த வியூ தாங்க பாருங்க. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோவாவோட ஃபீல் இந்த இடத்துல தரும். நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா இது வந்து நம்ம பிளாக் பீச்சாட்ட பாத்தீங்கன்னா சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இப்படி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பீச். அவ்வளோ ஒரு ப்ளசண்டான ஒரு வியூ. வாங்க பார்க்கலாம். முன்கம் எதுக்கு வந்தானுங்கன்னே தெரியாம 4 பேர் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் நம்ம கேங்கோட பெரியவர், பெருசுன்னு சொல்லலாம், இல்ல நாங்க எப்படி வேணாலும் சொல்லிப்போம். ரொம்ப நேரமா நிக்கிறாரு. எதுக்குன்னு பார்த்தா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த தவறான கண்ணோட்டத்துல பாத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல அதாவது நான் கடலோட வியூ பாயிண்ட பாத்துட்டு உங்க கடல் வியூ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். மண்டலத்துல பாக்குறாப்புல. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இந்த இடம் பாருங்க, பார்த்தாலே தெரியும். அதான் பெரிய நினைக்கிறேன். அப்படியே ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பேசி கெடுக்கிறதுக்குன்னு ஒரு 4-5 பாய்ஸ் இருக்கிறானுங்க. அதெல்லாம் நீங்க உங்க கேங்லயே இருப்பானுங்க, நல்லா தட்டி விட்டுருங்க.
செம்ம பீச்சுங்க. ஆக்சுவலா இது மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு இந்த ஏரியாவே உங்களுக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் வரப்போ ஒரு கெட்டப் வந்தோம். அந்த கெட்டப் இந்த போட்டோ வந்து அட்டாச் வந்து உங்களுக்கு மறுபடியும் விளாக கொடுக்குறோம். அதாவது அந்த போட்டோ வந்து பாருங்க. பட் இது வந்து சம்மர் டைம்ன்றதால உங்களுக்கு இருக்குது. இன்னும் நீங்க வின்டர் டைம்ல இல்ல மான்சூன்ல வந்தீங்கன்னா இதோட பயங்கரமா இருக்கும் இந்த ஏரியா. இவனும் கூட மாதிரி இந்த மாதிரி கேங் கூட்டு வரீங்கன்னா பொழுது கொஞ்சம் நீங்க எல்லாம் மிஸ் பண்றோம். எதுக்கு வரான் எதுக்கு வந்து ஒன்றுன்னு தெரியாம என்ன டீம்னே தெரியல கொலவி அது ஒரு கொலவி கூடு கட்டுற அளவுக்கு எங்க சார் ஒருத்தர் சுத்தி இந்த போட்டோ பாரு. இந்த போட்டோ பார்த்துட்டு நீங்க எதுவும் இருந்தாலும் பேசலாம். ஹீரோ மாதிரி இருக்கிறான்டா அது இல்லடா. சரியா பட்டம் நல்லா இருக்கா போற வயது அவுத்து வரேன் சரி எனக்கு புரியல. ஏத்துக்கா ஃபர்ஸ்ட் டைம் போட்டல ஆமா நம்ம ஊருக்கு போறேன் இல்லை போய் பல மேல வரைக்குது. ரெண்டு வாட்டி போகும்போது ஒரு வாட்டி வச்சுக்கிறேன் வரும்போது ஒரு வாட்டி வச்சுக்கிறேன். அது பயத்துல உட்காந்துருக்கு நாய் யாரா கவுத்துக்கிட்டு போகுது. பயப்படாதா லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்குது. அப்படிதான் போவோம். போயிட்டு பிரேம் வந்துடும். ஃபினிஷிங் போயிட்டு தான் சன்செட் சன்செட் எங்க போதும் பார்க்க வேண்டியது. அவர் சொன்னார் விஜய் வச்சுலாம் கவர் பண்ணணும். அங்கேயே ரவுண்டு தானே அடிக்கல இதே இடத்துல. ஆமா ஆமா சுற்றி வரும். நம்ம அந்த இடத்துல சன்செட் படுத்துக்கலாம். பயங்கரமா ஒரு சன்செட் இருக்கு. அவன் மூஞ்சி போறான். நம்ம பெருசா பாருலாம். கஜ சார் நம்மளோட ஸ்கூல் சார். இதெல்லாம் இருக்குது நல்லா சொல்லலாம் மாட்டாங்க. நம்ம பெரிய பார்த்து அடிக்கி வரைக்கிட்டான். சின்ன போட்டு சூப்பரா Nada, né?